சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்தியாவிலேயே முன்னணி வங்கியா விளங்கிட்டு இருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐல சில புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மினிமம் பேலன்ஸை பேஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் பேஸ் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணுறது பேஸ் பண்ணி இப்போ நியூ 3 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்தியாவின் முன்னணி வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி தனது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி ஏடிஎம்களில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணங்களை அறிவித்துள்ளது. இந்த கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கும் வர உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்களில் இருந்து எஸ்பிஐ டெபிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் மாதந்தோறும் குறிப்பிட்ட அளவிலான சராசரி பேலன்ஸை பராமரிப்பது அவசியம் என தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள் நிர்ணயிக்கவும் பட்டுள்ளன. மாதத்திற்கு ரூபாய் 25,000 வரை சராசரி பேலன்ஸை வைத்திருப்பவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு 3 முறை இலவசமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். அதேபோல எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு 5 முறை இலவசமாக கட்டணமில்லா பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். மாதத்திற்கு 25,000 முதல் 50,000 வரை சராசரி பேலன்ஸை வைத்திருப்பவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு 3 முறை இலவச பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். எஸ்பிஐ ஏடிஎம்களில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இலவசமாக பரிவர்த்தனை செய்யலாம். மாதத்திற்கு 50,000 முதல் 1,00,000 வரை குறைந்தபட்ச இருப்பு வைத்திருப்பவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் 3 முறை இலவசமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு 5 முறை இலவச பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். ரூபாய் 1,00,000க்கும் மேல் மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பவர்கள் எஸ்பிஐ ஏடிஎம் மற்ற அனைத்து வங்கிகளின் ஏடிஎம்களிலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரிவர்த்தனை கட்டணங்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது ரூபாய் 20 + ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். எஸ்பிஐ ஏடிஎம்களை பயன்படுத்தினால் ரூபாய் 10 + ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது ரூபாய் 8 + ஜிஎஸ்டியும், எஸ்பிஐ ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது ரூபாய் 5 + ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படும். அதாவது நிதி அல்லாதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் அமௌண்ட் பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. போதிய பேலன்ஸ் இல்லாததன் காரணமாக உங்களது பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனில் நீங்கள் ரூபாய் 20 + ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். அனைத்து கட்டணங்களுக்கும் ஜிஎஸ்டி என்பது 18% என்ற அளவில் எடுத்துக்கொள்ளப்படும் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. டெபிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் குறைந்தபட்ச இருப்பான ரூபாய் 25,000 பராமரிக்கவில்லை எனில் ஒவ்வொரு காலாண்டிற்கும் ரூபாய் 12 வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல எஸ்எம்எஸ் அலர்ட்களுக்கான கட்டணமாக ரூபாய் 12 ஒவ்வொரு காலாண்டிற்கும் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் வங்கி விதித்துள்ள வரம்புகளை தாண்டி ஏடிஎம்களில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 20 மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 8 கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ஏப்ரல் 1 முதல் எஸ்பிஐல அமலுக்கு வர இருக்க நியூ ரூல்ஸு. இதை அனைவருமே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சு இனிமேல் ஏடிஎம் யூஸ் பண்ணட்டும், எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.